காதலாவது கத்திரிக்காயாவது என்ற தலைப்பில் உள்ள கதையை விரிவாக பார்க்கலாம் வாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலைகளை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்த கணேஷின் தோளில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் ரம்யா. அடுத்த வருஷம் எனக்கு படிப்பு முடிஞ்சிடும். படிப்பு முடிஞ்சிருச்சுன்னா என் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஏற்பாடும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணட்டும்? கோல்டு மெடலில் பாஸ் பண்ணியும் எனக்கு சரியான வேலை அமைய மாட்டேங்குது, பரிதாயமாக சொன்னான் கணேஷ். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வேலையிலையும் நிற்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் சேர்ந்த இடத்துலையாவது நின்னீங்களானா அதுவும் இல்லை. ஒரு இடத்துல நிலைச்சி நிற்க மாட்டேங்கிறீங்க, குற்றம் சாட்டும் தோரணையில் சொன்னாள் ரம்யா. நான் என்ன பண்ணுறது? எனக்கு அமையிற இடம் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதாகவே இருக்குது, சலித்து கொண்டான் கணேஷ். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பா அம்மா கிட்ட அடுத்த வாரம் வந்து பேசுங்க, கண்டிப்பாய் சொன்னாள் ரம்யா. சரி பார்க்கலாம், பேச்சில் சுரத்தி இல்லாமல் சொன்னான் கணேஷ். நமக்கு இப்பொழுது இந்த தலைவலி தேவையா? ஒரு கணம் மனம் நினைத்தாலும் சட்டென்று ரம்யா தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது என்று கண்டிப்பா இந்த வாரம் வந்து பேசுகிறேன், குரலில் உற்சாகம் காட்டுவது போல் சொன்னான். சொல்லிவிட்டானே தவிர கணேஷிற்கு அந்த அளவுக்கு தைரியம் வரவில்லை. காரணம், இப்பொழுது வேலை செய்யும் கம்பெனியிலும் அவனுக்கு தொடர்ந்து வேலை செய்யும் மனநிலையில் இல்லை. இப்படி தனக்கே வாழ்வுக்கு தடுமாறி கொண்டிருக்கும் போது ரம்யாவை போய் பெண் கேட்கும் விஷயம் அவனுக்கு ஆயாசமாகப்பட்டது. இன்னும் 2 நாட்களில் மீண்டும் ரம்யா இதை பற்றி அடம்பிடிப்பாள். என்ன செய்யலாம்? மனம் தடுமாறியது. ஒரு சரியான வேலை இல்லாமல் ரம்யாவை எப்படி பெண் கேட்பது? ரம்யாவின் அப்பா பேங்க் மேனேஜர் என்ற பெயரில் பதவியில் இருந்ததால் இவனை தனது ஊரில் இருந்து சென்னைக்கு வரவழைத்து இவர்கள் வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்டார். இவனுடைய நேரமோ என்னவோ அந்த கம்பெனியில் 6 மாதம் கூட வேலை செய்ய முடியவில்லை. அதற்கு பின் 4-5 கம்பெனிகள் மாறிவிட்டான். ஆரம்பத்தில் அவனுக்காக அனுதாபப்பட்ட அவர் அடிக்கடி வேலையை தொலைத்துவிட்டு வந்ததால் இவனை கண்டாலே சலிப்பும் கோபமும் கொள்கிறார். இப்பொழுது போய் ரம்யாவை கல்யாணம் செஞ்சு கொடு என்று கேட்டால் அவ்வளவுதான். வீட்டிலே பெண் பிள்ளை இருக்கிறது என்ற காரணத்தினாலேயே உறவுக்கார பையனாக இருந்தாலும் வேலை வாங்கி கொடுத்த மறு நிமிஷமே வெளியிலே அவனை தங்கிக் கொள்ள சொல்லிவிட்டார். அவ்வளவு கராராய் நடப்பவரிடம் ஒரு வேலையில் நிரந்தரமாய் இருக்க முடியாதவன் பெண்ணை கேட்டால் என்ன சொல்வார்? நினைக்கும் போதே மனதில் பயம் வந்து ஒட்டி கொண்டது. சரி, இந்த அறிவு ரம்யாவை காதலிக்கும் போதாவது தனக்கு இருந்திருக்க கூடாதா? அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. கல்யாணம் என்று வந்து நிற்கும் போதுதான் மண்டையை இடிக்கிறது. ஊரிலும் ரம்யா வீட்டாரின் அளவிற்கு தங்கள் வசதி இல்லை, மிகுந்த சிரமத்தில் இருந்ததில்தான் ஊருக்கு வந்திருந்த ரம்யாவின் அப்பா இவர்கள் நிலைமையை பார்த்து சென்னையில் இவனுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். ஆனால் அவன் அதை தக்க வைத்து கொள்ளவில்லையே. தக்க வைத்திருந்தாலாவது இந்நேரத்திற்கு தைரியமாக பெண் கேட்டிருக்கலாம். நினைக்க நினைக்க இவனுக்கு மண்டை இடித்தது. இன்னைக்கு வேலைக்கு போகலையா? அந்த பரபரப்பான சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று குரல் கேட்கவும் திடுக்கிட்டு பார்த்தான். ரம்யாவின் அப்பாதான் அவன் அருகில் நின்று கொண்டிருந்தார். இல்லை, இன்னைக்கு லீவு போட்டிருக்கேன் என்று சமாளித்தான். வெளியில் சொல்ல முடியுமா? நேற்று தான் அந்த கம்பெனியிலிருந்து வெளியே வந்திருந்தான். பக்கத்தில் இருக்கும் கம்பெனிக்கு வேலை கேட்பதற்காகத்தான் சென்று கொண்டிருந்தான். அதற்குள் இவர் கண்ணில் பட்டுவிட்டான். என்ன சொல்வது என்று தெரியாமல் சமாளித்தான். ஏதாவது சொல்லி யோசித்து நின்றவன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்னு கேட்டார், உன்னை கேட்கணும்னு நினச்சேன். சரி, நீ தான் வேலைக்கு போயிட்டுருக்கியே, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் சொல்லிக்கொண்டே அவர் அங்கிருந்து நகர்ந்தார். அவ்வளவுதான். சட்டுன்னு, அங்கிள் ஒரு நிமிஷம், நான் வேணா அங்கே போகிறேன், அவரை வழிமறித்தார் போல் நின்று கொண்டான். நீ தான் இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்கியே, அடிக்கடி மாறிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது அவர் சொல்ல, இவன் அவசரமாய், நான் நேற்றே அந்த கம்பெனியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டேன். இப்பொழுதும் முறைத்தார் அவர். இப்படி அடிக்கடி ரிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா ஒரு இடத்துல கூட இருக்க முடியாதா? கராராய் சொன்னவரிடம், இல்லை, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற இடத்தில் போய் நிரந்தரமாக வேலை செய்கிறேன் கெஞ்சுவது போல் கேட்டான். சரி, நாளைக்கு நான் வேலை செய்கிற பேங்க்குக்கு வந்துரு, அவரை நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். வரும்போது உன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடு.
இதிலேயாவது நிரந்தரமாய் இருக்கப்பாரு சலிப்புடன் சொன்னார். கணேசுக்கும் கோபம் வந்தாலும் அடக்கி கொண்டான். கடவுளாய் பார்த்து உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அதுவும் ரம்யாவின் அப்பாவின் மூலமாகவே. நாமே வாயை கெடுத்து கொள்ளக்கூடாது. மறுநாள் வங்கி அலுவலகத்திற்கு நேரத்திற்கு 10 நிமிடம் முன்னதாகவே போய் நின்று கொண்டான். அலுவலகத்துக்கு வந்தவர் இவன் நிற்பதை பார்த்து 10 நிமிஷம் இங்கே நில்லு, அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார். கணேசிற்கு மீண்டும் மெல்லிய கோபம் எட்டி பார்த்தது. என்ன மனுஷன், வாசல்லே நிற்கிறேனே, ஏதாவது சாப்பிட்டியா, உள்ளே வந்து உக்காரு, இந்த மாதிரி கேட்டிருக்கலாம் இல்லையா? மனதுக்குள் பெரிய நினைத்து கொண்டாலும் வெளியே சொல்லாமல் சிரிப்பை மட்டும் முகத்தில் காட்டினான். 1/2 மணி நேரம் ஆகியது. காத்திருந்து சலித்து போனான். சே, என்ன கொடுமடா இது. நினைக்கும் போதே வங்கி அலுவலக உதவியாளர் இவனை வெளியில் வந்து கூப்பிட்டார். மெல்ல நாகரிகமாக கதவை தட்டி விட்டு பயபக்தி முகத்தில் காண்பித்து கொண்டு அவர் அறைக்குள் நுழைந்தான். எதிரில் உட்கார்ந்திருந்தவர் முதுகு மட்டும் தெரிந்தது. இவனை நிமிர்ந்து பார்த்தவர், வா வா, அவனை அழைத்துவிட்டு, இந்த பையன்தான். எதிரில் உட்கார்ந்திருந்தவர் திரும்பினார். 60 வயது மதிக்கலாம். இவன் தன்னுடைய சான்றிதழ்கள் அவர் கையில் கொடுத்தான். மேலோட்டமாக பார்த்தவர், அதெல்லாம் வேண்டாம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, மறுவார்த்தை வேண்டாம். சான்றிதழ்களை அவனிடமே கொடுத்துவிட்டு நாளைக்கு இந்த விலாசத்துக்கு வந்துடு. கையில் ஒரு விசிட்டும் கார்டையும் கொடுத்தார். நன்றிங்க, அவருக்கு சொல்லிவிட்டு வெளியே வந்தவன் 5 நிமிடங்கள் யோசித்துவிட்டு, அடடா, ரம்யா அப்பாவின் சொல்லாமல் வந்துவிட்டோமே, மரியாதைக்காவது சொல்லியிருக்கணுமே. குற்ற உணர்வுடன் மீண்டும் அவர் அறைக்கதவை மெல்ல திறக்க முயற்சிக்க அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததில் இவன் பெயர் அடிபட அப்படியே நின்று காது கொடுத்து கேட்டான். பையன் நல்ல பையன்தான். இந்த கம்பெனிக்கு நான் தான் ஓனருன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. எனக்கு இன்னும் 2 வருஷம்தான் இருக்கு. ரிட்டையர் அதுக்குள்ளே இவன் கம்பெனியை நல்லா ஓட்டினானா அதுக்குள்ளே இந்த பொண்ணும் படிப்பை முடிச்சுடுவா. நல்ல வேலை, காதல், அது இதுன்னு சொல்லாமல் இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த வருஷம் படிப்பை முடிச்சுட்டா இவனுக்கே கல்யாணத்தை முடித்து கம்பெனியும் கையில் கொடுத்துடலாம். என்ன சொல்கிற? நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா போதும். அதுவும் நம்ம பக்கத்திலே இருந்தால் ரொம்ப நல்லது, எதில் இருப்பவர் கூறினார். சத்தமராமல் கதவை சாத்தியவன் மனம் ஆகாயத்தில் பறந்தது. அப்படியானால் ரம்யா நமக்குத்தான். அது மட்டுமல்ல, இந்த கம்பெனியில் எதிர்கால முதலாளி. ஆஹாஹா. மறுநாள் ரம்யாவிடம் சொல்லி கொண்டிருந்தான். இங்கே பாரு, இந்த காதல் கத்திரிக்காயான்னு என்னைய பார்க்க வரக்கூடாது, புரிஞ்சுதா என்று கூறினாள். இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.